அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினருக்கு வார்த்தை சொல ஓர் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே. அப்ப நமக்கு ஒரு குருநாதர் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மூர்த்தி. திருத்தல யாத்திரைகள்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம 276 திருத்தல தேவார பாடல்பட்ட தலங்கள்லாம் போறோம். ஐயா கூட நாயன்மார்கள் தலங்களுக்கெல்லாம் இப்ப சென்று கடைசி பகுதியாக அடுத்த மாதங்கள் நிறைவு செய்ய இருக்கிறாங்க குருநாதர். இப்ப இதெல்லாம் எதற்காக போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அன்பர்களுக்கு அந்த தக்க குருநாதர் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் எப்படி தொடங்கினருக்கு இல்லை, முறையால் தொடங்கினருக்கு. முறையால் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல ஓர் சற்குருன்னு சொன்னார். இந்த ஓர் என்பது ஒரு ஒப்பற்ற ஒரு குருநாதர் வாய்க்க பெறுவார் பராபரமே. தாய்மானவரும் நமக்கு அழகாக அருளை செய்கிறார் என்று பார்க்கணும். இப்ப குரு வழிபாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் இப்படி சொல்லக்கூடிய 3 நூல்களிலும் நம்முடைய குருவினுடைய இன்றியமையாமை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இப்ப தோத்திரங்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய 12 திருமுறைகள். 12 திருமுறைகள்ல எல்லா திருமுறைகளிலும் குருவினுடைய மேன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்துல மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 10ஆம் திருமுறை என்பது தோத்திரத்தில் சாத்திரம் என்று நம்ம அழைப்போம். அந்த சாத்திர நூல்கள் 14ல நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் சொன்னாங்க உண்மை விளக்கத்துல எப்படி இருக்கிறது, சிவஞான போதத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாத்திர நூல்கள்ல 14ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அருளந்தி சிவனார் அவருடைய நூல் அப்படின்னு சொன்னா 2 நூல்களை அருளியிருக்கிறார். ஒன்று சிவஞான சித்தியார், மற்றொன்று இருவா இருவகுது. அந்த இருவா இருவகுது என்ற நூலிலே தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய மெய்கண்ட சிவத்தை சிவமாகவே பாவிப்பார். கண்ணுதலும் கண்டக்கரையும் எப்படி சிவபெருமான் வருவாரோ அதையே மெய்கண்ட சிவம் அப்படியே அவருக்கு காட்சி அளிப்பார். அதே போல நம்முடைய உமாபதி சிவம் வினாவென்பா என்று ஒரு நூல் அருளி செய்திருப்பார். அதுல தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தரை சிவபெருமானாகவே பாவித்து அந்த நூல் முழுவதும் சொல்வார். அதுல வினா கேட்பார். அந்த வினாவை மறைஞான சம்பந்தரிடம் கேட்பதாக இல்லாம இறைவனிடம் கேட்பதாகவே அப்படி வினாக்களை அமைந்திருப்பார். எப்படி நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் தன்னுடைய குருநாதரையே சிவமாக பாவித்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். உண்மை விளக்க நூலாசிரியர் அதாவது அவர் சொல்வதாகவே எந்த வெண்பாவிலும் சொல்ல மாட்டார். மெய்கண்டார் சொல்வதாகவே சொன்னார். அது குருநாதர் இப்படி சொன்னார், குருநாதர் இப்படி சொன்னார், குருநாதர் இப்படி சொன்னார். இவரை மாணவனாகவே ஒரு சீடராகவே பாவித்து அந்த நூல்களை நமக்கு எல்லாம் அருளாளர்கள் அருள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது நாம் எல்லாம் அதை எண்ணி போற்ற வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையோடு அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அது படிப்பதோடு இல்லாம, அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லையா, அதை அந்த தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிக்கலுக்கு வரணும். படிப்பதோடு நிறுத்தாமல் அதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நம்ம எண்ணி அதை செயல்படுத்துவதற்கு முதல்ல முயற்சி செய்யணும். செயல்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்ய 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 அது இறைவனுடைய அருளால் கைகூடும் நமக்கு. இப்படி சாத்திர நூல்கள்ல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, தோத்திர நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த குரு வழிபாடு என்ற அந்த தலைப்பை நம்முடைய தோத்திரத்தில் சாத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தில் இருந்து ஒரு பாடலோடு நம்ம இந்த வழிபாட்டு குரு வழிபாடு என்ற தலைப்பை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் என்ற அளவில். பொதுவா திருமந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு கடல் போல. 9 தந்திரங்கள், 10ஆம் திருமுறையில் 9 தந்திரங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பாடல்கள். இந்த 3000 பாடல்கள்ல எங்க போய் நம்ம திருமந்திரத்தை படிச்சு எப்ப முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மலைப்பு வந்தால் அந்த மலைப்பை போக்கி அருள் செய்கிறார் நம்முடைய திருமூல பெருமானே. அவர் ஒரு பாடல்ல நமக்கு ஒரு சூட்சமான செய்தியை தருகிறார். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு பாடல் மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. 3000 பாடல்கள் இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் அந்த 300 மந்திரங்கள் இருக்கும். அந்த 300 மந்திரங்களுடைய சாரமாக 30 உபதேசங்களில் இருக்கும் என்று நமக்கு அருள் செய்கிறது. அப்ப அந்த 30 உபதேசத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்
திருமந்திரத்தினுடைய சாரத்தை நாம் தெரிந்து கொண்டதாக பொருள். அதுதான் நமக்கு அந்த பாடலே நமக்கு வலியுறுத்துகிறார் நம்முடைய திருமூலர் பெருமான். அந்த வகையில் அந்த 30 உபதேசம் என்ன என்று பார்க்கும்போது முதல் தந்திரத்திலே உபதேசம் என்ற பகுதியை நமக்கு திருமூலர் பெருமான் அமைத்திருக்கிறார். அது நீங்க திருமந்திரத்தில் வரும். அந்த வகையில முதல் பாடல் அவர் எப்படி அருளியிருக்கிறார் கேட்டா, சிவமே குருவாக வருவார் என்று அருளியிருக்கிறார். அப்ப குருநாதர் யார் என்று கேட்டால் சிவம் தான் குருவாக வரும், சிவபெருமான் தான் குருநாதராக வருவார் என்று அந்த முதல் உபதேசம் அழகா நமக்கு அருளி இருப்பார் நம்முடைய திருமூலர் பெருமான். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய், விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, உருவம் கொண்டு மெய்கொண்டு தன்னின்ற தாளை, குளிர்ச்சியான தன்னின்ற தாளை, குளிர்ச்சியான திருவடி, தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்ளின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. களிப்புனா நம்முடைய அறிவிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம், அந்த ஆணவ மலம் தான் அறியாமை. இப்ப நம்ம உண்மை விளக்க ஆசிரியர்கிட்ட ஆணவ மலம்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அறியாமை ஆணவம், அவ்வளவுதான். அறியாமை ஆணவம் என்று மனவாசகர்கள் தான் நமக்கு அற்புதமாக அருள் செய்திருப்பார். அந்த களிம்பை தான் இங்கே சொல்கிறார், களிம்பு அறுத்தானே அப்படின்னு சொல்றார். அந்த களிம்பை அறுப்பது யார் என்று கேட்டால் சிவபெருமான் தான் அறுக்கிறார். எப்படி அறுக்கிறார் கேட்டா, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. இப்ப விண்ணின்று சொன்னால் இறைவனுடைய அந்த சொன்னாங்க இல்லையா, ஐயா கூட சொன்னாங்க, உருவம், அருவுருவம், அருவம், இந்த மூன்றை கடந்து இருக்கக்கூடிய நிலை சுரூபம். இந்த உருவம், அருவுருவம், அருவம், இந்த மூன்றும் இறைவனுக்கு தடத்த நிலைக்கு, இறைவனுடைய சிறப்பு நிலை அது சொரூப நிலை. அந்த சொரூப நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். எதுக்காக? நம் மீது கொண்ட பெரும் கருணையால். அந்த பெரும் கருணையால இறைவன் சொரூப நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மை போல ஒரு மானுட சட்டை தாங்கி நமக்கு அந்த அருளை வழங்குகிறான் இல்லையா, அந்த உபதேசத்தை வழங்குகிறான் இல்லையா, அதுதான் சிவபெருமான் சொரூப நிலையிலிருந்து கீழே இறங்கி ஒரு அருட்குருநாதருடைய அறிவிலே நின்று நமக்கு உணர்த்துகிறான். குருநாதர் அப்படின்னு சொன்னா சொல்லும்போது நம்ம மானுட சட்டை தாங்கி இருக்கிறார். அந்த சட்டையை பார்க்காமல் குருநாதனுடைய அறிவிலே சிவம் நின்று நமக்கு அந்த உபதேசத்தை செய்கிறது. இறைவன் தான் உபதேசத்தை நமக்கு உணர்த்துகிறான் என்ற எண்ணம் நம்முடைய உணர்விலே, அறிவிலே வர வேண்டும். அததான் நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு. அது அழகா நம்முடைய சாத்திர நூலாக இருக்கக்கூடிய திரு உந்தியார்ல முதல் பாடல், அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள், அத சொரூப நிலை. அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர. சகலமாய் வந்தது நமக்காக இறங்கி. இப்ப நாம போய் கேட்டதுனால அவர் வந்தாரான்னு கேட்டா அதுக்குதான் சொன்னாரு, தானாக தந்தது என்று உந்தி வர. அப்ப இறைவன் குருநாதராக கீழே இறங்கி வருகிறான்னு சொன்னா நாம கேட்டு அவன் வரானான்னு கேட்டா இல்ல. இந்த ஆன்மாவினுடைய அறிவினுடைய பக்குவத்தை உணர்ந்து இறைவன் கீழே இறங்கி வருகிறான். அப்ப எவ்வளவு கருணை பார்க்கணும் இல்லையா. நாம கேட்டு அவன் எதுவும் செய்ய போவதில்லை. அதை நம்ம இப்ப கூட நினைச்சோம் இல்லையா, ஒன்றை நினைக்கணும் அது ஒழித்துட்டு ஒன்றாக அன்றைய வரினும் அது வந்தே இது ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கணும். அப்ப நாம நினைக்கிறது ஒண்ணும் இல்லை. அப்ப அவனாதான் தருவான், அது தானாக தந்தது என்று உந்தி வர என்று நம்முடைய உயவந்த தேவநாயனார் அந்த திரு உந்தியார் என்று சொல்லக்கூடிய சாத்திர நூல்களை நமக்கு அருள் செய்தார். அந்த சாத்திர நூல்கள்ல அடிப்படை நூல், அதுல அனுபவ நூல், அப்புறம் அந்த அடிப்படை நூல்னு சொல்லும் பொழுது இந்த உண்மை விளக்கம் போன்ற நூல்கள். இதுல அனுபவ நூல்கள்னு சொல்லும் பொழுது இந்த 14 சாத்திர நூல்கள்ல திரு உந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும் அனுபவ நூல்கள். அந்த அனுபவ நூல்கள்ல தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருவுந்தியாருக்கு சமமாக திருக்கலிற்றுப்படியாரையும் அந்த உயவந்த தேவனாருடைய மாணவர் திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார், திருவையிலூர் உயவந்த தேவநாயனார் தான் நம்முடைய திருவுந்தியாரை அருள் செய்தார். அவருடைய மாணவர் திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் திருக்கலிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாத்திர நூலை அருள் செய்தார். அப்ப அதற்கு சமமாக ஒரு 2-3 வெண்பாக்களை அருளியிருப்பார். அந்த வகையில இந்த பாடலுக்கு ஒரு பாடலை திருக்கலிற்றுப்படியாரிலே
உயவந்த திருக்கடவுள் உயவந்த தேவனாயினார் அருளி இருக்கிறார். அந்த பாடலை நம்ம பார்க்கணும் பாருங்க. அகலமாய் நின்ற அம்பலத்து எம் கூத்தன், அகலமாய் நின்ற அம்பலத்து எம் கூத்தன் சகலமாய் போல், சகல மயம் போல், சகல மயம் போல் உலகில் தங்கி, உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல. எப்படி திருமந்திரத்துல களிம்பு அறுத்தானே சொன்னார் இல்லையா, அததான் எங்க திருக்குறள்படியார்ல ஆணவ மூல மலம் அகல ஆண்டனன் சொன்னார். அப்ப இறைவன் ஆண்டனன் அப்படின்னு சொன்னா நாம யாரு? அடிமை. இறைவன் ஆண்டான், நாம் எல்லாம் ஆன்மாக்களாகிய நாம் அனைவரும் அடிமை. அப்ப எப்ப அடிமை? இப்போது நம்ம அடிமையா இருக்கிறோங்க. நாளைக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து விட்டால் நாமோ இறைவனோட நாம் ஒன்றாகி விடலாம். அப்ப நான் அடிமை இல்லை அப்படின்னா நம்முடைய நூல்கள் சொல்லல. நாம இருக்கக்கூடிய நிலைகளை 3 நிலைகள் சொல்லுவாங்க. நம்ம அறியாமையோடு மட்டும் இருந்த நிலையை கேவல நிலை என்று அதை சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த உடல் கருவி கரணங்களோடு இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு சகல நிலைக்கு பேரு. நாளைக்கு குருநாதனுடைய அந்த ஒரு அருட்கருணையால அந்த சிவ ஞானத்தை பெற்ற பிறகு அந்த திருவருளோடு ஒன்றி இருக்கும் பொழுது அந்த நிட்டை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்ற நிலைக்கு போகும் பொழுது நாம் அந்த இறைவனுடைய அருளை பெற்று விடுவோம். அந்த நிலைக்கு சுத்த நிலை என்று பேர். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலையில் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறும் இருள் தான். நம்ம அடிமை என்று சொல்ல வேண்டியதில்லை, அது சொல்ல வேண்டியதான் அவசியம் இல்லை. இந்த சகல நிலையில தான் நாம இந்த தன்முனைப்போடு இருக்கிறோம். இந்த நிலையில நீங்க தன்முனைப்போடு இருக்காதீங்க, இறைவன் தான் ஆண்டா, நம்ம எல்லாம் அடிமை அப்படி சொல்லி சொல்லி வைக்கிறோம். சரி, இது ஒருவாறு ஏற்றுக்கொள்வது போல இருக்கலாம். நாளைக்கு இறைவனோடு நாம் எல்லாம் சிவமாம் தன்மை பெற்று விட்டோம், அப்பயும் அடிமையான்னு கேட்டா அப்போதும் அடிமை தான். இந்த ஆன்மா எந்த நிலையிலும் அடிமை, அடிமை, அடிமையே. கேவல நிலையிலும் அடிமை, இப்போ நாம் இருக்கக்கூடிய சகல நிலையிலும் அடிமை, நாளைக்கு அருள் பெற்ற சுத்த நிலையிலும் இந்த ஆன்மா அடிமைதான். அப்ப இறைவன் ஆண்டான், நாம் அனைவரும் அடிமை. அதனாலதான் அந்த பாடல்ல சொன்னாங்க, ஆணவ மூலமலம் அகல ஆண்டனன் கான் மாணவக. குருநாதர் பார்த்துட்டார், மாணவக என் உடனாய் வந்து. எவ்வளவு கருணை பாருங்க குருநாதர். குருநாதர்னா பெரும் கருணையோட வந்துதான் என்னுடைய மாணவர்களை அனுப்புகிறார். அதை எளிமையே வடிவு. குருநாதர் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு பிம்பம் கட்டி அப்படிலாம் இல்லவே இல்லை. அது எளிமையே ஒரு கருணையே வடிவம். அந்த வகையில தான் நமக்கு குருநாதர் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம உணர்விலே நிறுத்தி பார்க்கணும். இதை நீங்க சொல்றோம் கேட்கறோம் இல்லாம இதை நேரிலே கண்கூடாக பார்க்கலாம். அதுதான் அந்த குருநாதனுடைய பெரும் கருணையை நம்ம எண்ணி பார்க்கிறோம். இப்ப அப்படி சொல்லிக்கொண்டே வர்றார். அந்த முதல் பாடல்ல விண்ணின்று இழிந்து அப்படி சொல்லி களிமறுத்தானேன்னு சொன்ன நம்முடைய திருமூலர் பெருமான் இந்த உபதேச பாடல்ல முதல் பாடல்ல சொல்லி சிவவே குருவாக வருவார், நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில செய்திகளை சொல்லிக்கொண்டே 27வது உபதேசத்துல குருவே சிவம் சொல்லிக்கொண்டு சிவமே குருவாக வந்து 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 இப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது குருவே சிவம் என்று 27வது பாடல்ல சொல்லுவாரு. அந்த 27வது உபதேசம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு சொன்னா எல்லாருக்கும் தெரிந்த அந்த மந்திரம், அந்த உபதேச மந்திரம் 27வது மந்திரம். நாள்தோறும் நாம் சிவபூசை செய்யக்கூடிய அல்லது அனுஷ்டானம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் நாள்தோறும் ஓதக்கூடிய அந்த மந்திரம் தான் அந்த 27வது உபதேசம். எல்லாருக்கும் தெரிந்த மந்திரம், வழிபாட்டெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரம். என்ன மந்திரம் கேட்டா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. என்ன, இதுதான் குருவே சிவம் என்று திருமூலர் பெருமான் உபதேசத்திலே நமக்கு அற்புதமாக அருளியிருக்கிறார். இதுல முதல்ல தெளிவுனா என்னன்னு கேட்டா, தெளிவு 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 என்று 4 அடிகளிலும் நமக்கு அருளியிருக்கிறார். தெளிவு என்று சொன்னால் அது அறிவிலே வரக்கூடிய தெளிவு. இந்த அறிவிலே வரக்கூடிய தெளிவு என்று சொன்னால் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அறியாமை, ஆணவ மூலமலம் இதெல்லாம் நீங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் தெளிவு. அது ஞானம். அந்த ஞானம் தான் தெளிவு. அந்த ஞானம் வர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சொன்னாரு தெளிவு. இது குருவின் திருமேனி காண்டல் தெளிவு, குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு.
இப்படி வைத்துக்கொண்டு அதை நம்ம பொருள் சிந்திக்கணும். அப்படி பார்க்கும்போது இது ஒவ்வொரு அடியா நம்ம சிந்திக்கணும். முதல்ல தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அந்த முதல் அடியை நம்ம எடுத்துக்கொண்டு சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுது முதல்ல தெளிவுனா ஞானம் என்று தெரிந்து கொள்வோம். முதல்ல குருநாதரை கண்டால் தெளிவு அடையலாமா என்று ஒரு வினாவை நம்ம எழுப்பணும். குருநாதரை பார்க்கிறோம், நமக்கு எல்லாம் தெளிவு வந்துருச்சா, ஞானம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு வினாவை எழுப்பிக்கொண்டோம்னா, குருநாதரை கண்டால் நமக்கு தெளிவு வராது. அப்ப நம்ம எப்படி தெளிவு வரும் என்று கேட்டால், இப்போ எத்தனையோ நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம், ஞானசம்பந்தர் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெளிவு வந்துருச்சா? ஞானசம்பந்தரை கண்டவர்கள் எத்தனையோ அவருடைய வாழ்ந்த காலத்துல எத்தனை திருத்தலங்களுக்கு சென்றார், அந்த திருத்தலங்களுக்கு எத்தனை அன்பர்கள் பார்த்திருப்பாங்க, எல்லாரும் தெளிவடைந்து விட்டார்களா, ஞானம் அடைந்து விட்டார்கள் கேட்டா இல்ல. அப்ப அந்த யாருக்கு அந்த தெளிவு வரும் கேட்டா, நம்முடைய அறிவிலே அந்த அழுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை நீங்க வேண்டும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பக்குவ ஆன்மாக்கள். அந்த பக்குவ தன்மை நமக்கு வந்து எய்தினால், அறிவிலே பக்குவம் வந்தால் இறைவன் தானாக வந்துடும். நாம அங்க போக வேண்டியதில்லை, இறைவன் திருமேனி தாங்கி கீழே வந்துடும். அதுதான் தெளிவு குருவின் மேனி காண்டல். இல்லை, இப்ப நமக்கு பார்க்கிறோம், நமக்கு தெளிவு வரலன்னு சொன்னா நம்ம மேனியை மட்டும் கண்டிருக்கிறோம் என்பது பொருள். நாம எப்பொழுது நம்முடைய அறிவிலே தெளிவு வந்தால் அது வெறும் மேனி என்று பார்க்காமல் திருமேனி என்று உணர்வோம். அப்படி வெறும் மேனியாக பார்க்காமல் திருமேனி என்று உணர்ந்தால் மட்டுமே நமக்கு தெளிவு கிட்டும். அதை முதல்ல நம்ம தெரிந்துக்கணும். அதனாலதான் நம்ம சிவமாகவே பார்க்க வேண்டும். நம்ம அருணந்தி சிவனார் இருபாயிரும் உமாவதி சிவம் வினாவென்பாவிலும் நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி சரி, அப்படி தெளிவா இருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லலாம். அப்படி முதலமைச்சரா பல காலம் இருந்தார். எப்ப அவருக்கு பக்குவம் வந்ததோ, அந்த தெளிவு வந்ததோ, இறைவனே மானுட சட்டை தாங்கி திருப்பரந்துரைக்கு அவனே வந்தான். அதனாலதான் சொல்றாரு, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதுதான் அவர் கண்டது திருமேனி. அதனால் அவர் தெளிவடைந்தார், ஞானம் அடைந்தார். ஞானத்திற்கு நம்ம மணிவாசகரை தான் நம்ம சொல்லுவோம், ஞான நெறிக்கு நம்ம மணிவாசகரை தான் சொல்லுவோம். அதனாலதான் மாணிக்க வாசகர் அதற்கு உதாரணமாக நமக்கு வீற்றிருக்கிறார். அவர் பக்குவ நிலையில் இருந்ததுனால்தான் இறைவன் தானாகவே வந்தான். திருப்பரந்துரைக்கு மானுட சட்டை தாங்கி குருமேனியாக அங்க வந்து ஆட்கொண்டான் இல்லையா, அது அவர் பார்த்ததுதான் திருமேனி. அப்ப அதுதான் சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். பொதுவா திரு என்று சொன்னாலே, திருன்னு சொன்னால் நிறைய உலகத்துல பொருள் இருக்கிறது. திருனா அழகுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மதிப்பிற்குரிய அப்படின்னு சொல்வதற்கே திரு என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது திரு என்று சொன்னால் நம்முடைய சைவத்தை பொறுத்தவரையில வாசகம் அப்படின்னு சொல்லுது, திருவாசகம், தேவாரம், திருத்தேவாரம், எல்லாமே அந்த திரு என்ற அடைமொழியோடு சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த திரு என்பது சிவஞானத்தை குறிக்கும். அதனுடைய மணிவாசக பெருமானே சொல்லுவார், அந்த திரு என்று சொன்னாலே அது சிவஞானத்தை குறிக்கும். அதுதான் அந்த திரு 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 எல்லா இடங்களிலும் அந்த பாடல பாருங்க, திருமேனி, திருநாமம், திருவார்த்தை, மூன்று அடியிலுமே நமக்கு திருமூல பெருமான் அருளியிருப்பார். அப்ப அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன சொன்னாரு, நமக்கு எப்ப அந்த அறிவுல அறியாமை வரும், நமக்கு எப்ப அந்த பக்குவம் வரும், நமக்கு எப்ப அந்த தெளிவு கிடைக்கும் கேட்டா, மாணிக்க வாசகரை வந்து ஈர்த்து ஆட்கொண்டார் இல்லையா, அப்பதான் சொல்றாரு, அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. எல்லாத்தையும் அங்கே சரண்டர், சரணாகதி என்பது அங்கதான். எப்ப நம்ம சரணாகதி அடைகிறோமோ, குருவினிடத்திலே சரணாகதி அடைந்தால் அது சிவத்தினிடத்திலே அடைந்த சரணாகதிக்கு சமம். அப்ப சிவத்தினிடத்திலே சரணாகதி அடைந்தால் அப்பதான் நம்முடைய அறிவில் தெளிவு வரும். அப்ப குரு வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்றியமையாதது என்பதை நம்ம நினைத்து பார்க்கணும். சும்மா அப்படியே சொல்லிட்டு போகல, அதுதான். அப்ப இந்த பாடலை நம்ம நாள்தோறும் சிந்திக்கிறோம்னா இந்த பாடல் எவ்வளவு பொருள் பொதிந்தது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இது முதலடியை பார்த்தோம், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்புறம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நாமம் சொல்றது அப்படின்னு சொல்ல திருநாமம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அருளாளர் உமாபதி சிவம் உமாபதி சிவம் உமாபதி சிவம் சொல்றோம், அவருடைய வார்த்தை சொல்றோடைய திருநாமம்ங்க, அருளாளருடைய திருநாமம். தெளிவு வந்துருமா? இல்லை மெய்கண்ட சிவம் மெய்கண்ட சிவம் மெய்கண்ட சிவம் சொல்றோம், வந்துருமா? திருநாவுக்கரசு 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 சொன்னா வந்துருமா? ஒருத்தருக்கு வந்துருச்சு. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொன்னா யாருக்கு வந்துச்சு? அப்போது அடிகள்.
திருநாவுக்கரசு சொன்னார். அவரு என்ன சொன்னார்? அது திருநாமம் செப்பல் என்ற நிலையில அவர் உணர்ந்து சொன்னார். அதனாலதான் அவருடைய குழந்தைகள் அவர் அதாவது என்ன சொல்றாங்க, சடப்பொருளுக்கு கூட அது திருநாவுக்கரசு தான் பேர் வச்சார். எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு. அவர் குருநாதரை தேடி போகல, குருநாதர் அவரை தேடி வந்தார். இப்போ குருநாதர் தேடி வரும்போது கேட்கிறாரு அப்பர் பெருமான் பெரிய புராணத்துல. பெரிய புராணம்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய அன்பர்கள் தான். கேட்கும்போது ஏன் வேறு ஒருவர் பெயரை வைக்கிறேன்னு சொல்லி அப்பர் பெருமான் கேட்கிறாரு. அப்ப கேட்ட உடனே அப்பூதியடிகளுக்கு வந்தது வேறு ஒருவர் அவர் அதுக்காக பல பாடங்களை வைத்திருக்காரு நம்முடைய தெய்வம் செய்கிறார். வேறு ஒருவர் சொன்ன அவர் உடனே ஒரு எப்படி அந்த குருநாதர் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக வந்து அந்த சினம் எல்லாம் அப்படி வைத்திருக்கிறார். அப்ப அந்த அந்த அன்பினுடைய உச்சமே அதுதான். அது அந்த திருநாவுக்கரசு என்பதை மந்திரமாகவே அவர் சொல்லினார். அது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு 5 எழுத்து மந்திரமாகவே அவர் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உச்சரித்ததால் தான் அது அவருக்கு அந்த தெளிவு வந்தது என்பதை பார்க்கிறோம். இப்ப நம்ம 5 எழுத்து மந்திரம் சொல்லும் போது அது நம்ம 400 பெருமக்களுக்குமே சொல்லுவாங்க. ஞான சம்பந்தர் அதுல ஒற்றெழுத்து நீக்கினால் அது 5 எழுத்து. நாவுக்கரசு, நம்முடைய நம்பியாரூரர், மாணிக்க வாசகர், அதே போல நமக்கு இப்போ ஒற்றெழுத்து நீக்காமலே 5 எழுத்தோடு இருக்கிறார் நம்முடைய ஒளியரசையா. 5 எழுத்து மந்திரம் தான். ஒளி அரசு 5 எழுத்து குரு அதான் சொல்றாங்க. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. பஞ்சாட்சரம் அப்படின்னு அதுல 5 எழுத்து மந்திரமாகவே பாவித்தால் நமக்கும் தெளிவு வரும். அது வெறுமனே சொன்னால் அதுக்கு அந்த தெளிவு வராது. அது ஒரு 5 எழுத்து மந்திரம் என்று அது மந்திரமாக நினைத்து அது உணர்விலே உணர்ந்து அதை நாம் சொன்னால் நமக்கும் அந்த தெளிவு நிச்சயமாக கிட்டும். அதுதான் நம்முடைய திருமூலர் பெருமான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்று நமக்கு சொல்றாரு. சரி, இது குருநாதருடைய பேரை சொன்னா எப்படி? நாம என்ன சொன்னோம்? சிவமே குருவாக வருவார், குருவே சிவம் என்பது இதற்கு தலைப்பு. இப்படியெல்லாம் சொன்னா எப்படி? குருநாதருடைய பேரை சொன்னா எப்படி வருவான் இறைவன்? அது 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ஏதாவது சான்று இருக்க கேட்டா மணிவாசக பெருமான் நம்முடைய திருவாசகத்துல சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் இருக்குதா? அவர் சொல்றாரு, ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லா இருக்கு, 1000 திருநாமம் நாம் பாடு தெல்லையிடம் கொட்டாம். அப்படி இறைவனுக்கு எண்ணற்ற பேர். அப்ப குருநாதரை 5 எழுத்து மந்திரமாக நாம் பாவிக்கும் பொழுது அது இறைவனுடைய திருப்பெயராகவே மாறுகிறது. அதனாலதான் அந்த நம்முடைய அறிவிலே தெளிவு வருகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 அடிகள் பார்த்தோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அடுத்ததாக தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். வார்த்தைன்னு சொல்லல, வெறும் வார்த்தை இல்லை, அது திருவார்த்தை. அந்த திரு என்ற ஒரு அந்த அடைமொழி மிக மிக முக்கியமானது. அந்த திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு சொல்லும்போது பட்டினத்தாருக்கு அப்படியே போயிட்டு இருக்காரு. காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைபிடிக்கு. உமாபதி சிவம் நாள்தோறும் பூசை செய்து கொண்டு போறார். அவருக்கு ஒன்றும் கேட்கலாங்க. திண்ணையிலே மறைஞான சம்பந்தர் பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றார், பட்டக்கட்டையில் பகல் குருடைய ஏகுதல் பாரு. அதை கேட்கிறார். அதுதான் அவருக்கு அந்த திருவார்த்தையாக இருந்தது உமாபதி சிவத்திற்கு. பட்டினத்தாருக்கும் அப்படிதான். பட்டக்கட்டையில் பகல் குருடைய ஏகுதல் பாரு அப்படின்னாரு. அது குருடு என்பது அது ஞான குருடு. அந்த பட்டக்கட்டையில் பகல் குருடைய ஏகுதல் பாருன்னா அது பள்ளக்கில் ஏறி போறாரு, பட்டு போனோம்னா அது ஏறி போறாரு, அது தீவிட்டி பிடித்து கொண்டு போறாங்க அப்படின்றது மேல்நோக்கமான பொருள். ஆனா உமாபதி சிவம் ஏற்கனவே அந்த அபரஞானம் வாய்ப்பு பெற்றதுனால அவருக்கு உடனே ஒரு ஷார்ப்பா இருந்து அவருக்கு வந்து வெளிவரும் அந்த நெருப்பு பொறி போல அவருக்கு உணர்ந்தார். அது பெரிய ஒரு சைவ சித்தாந்த கருத்தை அமைந்திருக்கிறது. குருடு அப்படின்னு சொன்னாலே நம்முடைய அறிவிலே அந்த அறியாமை மிகுந்திருக்கிறது என்று சொல்றோம். அதுக்கு பகல் குருடு. இப்ப நம்ம சில நேரத்துக்கு முன்பு சொன்னோம் இல்லையா, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அந்த சகல நிலை என்பது நமக்கு இறைவன் தனு கரண புவன போகத்தை தந்திருக்கிறான். இந்த தந்திருக்கக்கூடிய நிலை அது பகல் நிலை. அந்த இருள் என்பது கேவல நிலை. இது பகல் என்பது இப்ப நம்ம இறைவன் நமக்கு ஒரு தெளிவிற்காக இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தந்திருக்கிறான். இந்த தத்துவங்களை எல்லாம் கூட்டி தந்திருக்கிறான். இந்த தத்துவங்களை எல்லாம் கூட்டி தந்தும் நமக்கு தெளிவு வரவில்லை என்று சொன்னால் அதனாலதான் பகல் குருடுன்னு சொல்றாங்க. இருட்டுல வெளிச்சம் இல்லை, அதனால குருடாக இருந்தா பரவாயில்ல. நமக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் இறைவன் எதற்காக தந்திருக்கிறான்? இந்த மாயா கருவிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அழகா மாயா கருவிகள் எல்லாம் உமாபதி சொல்லுவாரு திருவூர்பையில, விடிவாமளவும் விளக்கு அணைய மாயும். இந்த தத்துவீகர்கள் எப்படின்னா நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். அது எது வரைக்கும்னா காலை நேரத்துல
நம்ம வந்து ஒரு கோலம் போடக்கூடிய நேரத்தில் மார்கழி மாதத்தில் காலை ஒரு இப்போல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு 5 மணி 6 மணி, இப்போல்லாம் வந்து ஒரு 7 8 ஆயிடுது. அதான் ஒரு அதிகாலை பொழுதுல அப்படி பார்க்கும்போது இதுவா அதுவான்னு சரியா தெரியாது. அதுதான் விடிவாம் விளக்கு அணையமாய். அது போல அணையன்னா அது ஓமம் உருது, போல புறைய என்பது அந்த அணைய என்பது ஒரு ஓமம் உருது. அப்படிதான் இந்த மாயா காரியங்கள் எல்லாம் இதிலே நம்ம உழன்று கொண்டிருந்தோம்னா நமக்கு எந்த தெளிவும் கிடைக்காது. ஆனா அந்த நிலை வந்தும் இதை கொண்டு அந்த சூரிய வெளிச்சத்தை பிடிச்சுக்கணும். அந்த சூரிய வெளிச்சத்தை பிடித்து கொண்டால் நமக்கு இந்த குருடு நீங்கிவிடும். பகல் நிலையிலும் நீ குருடாக போறாரே என்றுதான் அந்த குருநாதர் சொல்றார். அதுதான் அவருக்கு உபதேசமாக வருகிறது. அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் திருவார்த்தையாக உமாபதி சிவத்திற்கு அது கேட்டதுனால அவருக்கு அந்த ஞானம் சித்தித்தது என்பதை பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு, நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாவீரன் அலெக்சாண்டர்னு சொன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பாதி பகுதியை பிடித்தவன் அவன். அவன் ஒரு காலத்துல கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞருடைய அந்த சொற்களை கேள்விப்படுகிறான். அது பார்க்கும் பொழுது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய சித்தர் பாடல்கள் போல அந்த கருத்துக்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு ஈர்த்தது. இந்த அலெக்சாண்டருக்கு அந்த கிரேக்க நாட்டினுடைய ஒரு அறிஞர் அவருடைய பாடல்கள் எல்லாம் அவனை ஈர்த்தது. அதனால என்ன நினைக்கிறான்னா, ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்கிறதே, இவரை நாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறான். பார்க்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த மந்திரிகளிடத்திலே அமைச்சர்களிடத்திலே தெரிவிக்கின்றான். அப்படி தெரிவிக்கும் போது அமைச்சர்கள்லாம் உத்தரவு மகாராஜா என்று அவரிடம் சென்று போறாங்க. குருநாதர் அரசன் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னது அவர் சொல்லிட்டாரு, நான் ஏன் அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். அவருடைய தோட்டத்தில் எப்படி இருக்கிறாருன்னா மிக எளிமையாக அவருக்கு என்று ஒரு வீடு இல்லம் இல்லாமல் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு காடு மலை பகுதியில் எந்த விதமான சரியான ஒரு ஆடை எல்லாம் இல்லாம அவர் வீட்டில் இருக்கிறார். அதனால தான் சித்தர் பாடல் போல சொல்லுவோம். அது சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில இருக்கும்போது நான் அவரை பார்க்கணும்னு கேட்கிறாங்க. ஏன்னா அமைச்சர்கள்லாம் அங்கே வராங்கன்னு சொன்னோட எல்லாரும் அப்படியே நடுங்கி இருப்பாங்க. ஆனா அவர் என்ன செய்தாருன்னா, நான் அவரை பார்க்கணும்னு சொன்ன அப்படியா சொன்னார். சரி நான் வந்து பார்க்கறேன்னு சொல்லி அலெக்சாண்டர் அங்கே போறோம். அங்கே போன உடனே அங்கே பெரிய ஒரு கூட்டமே போயிடுது. எல்லாரும் போறாங்க. இவர் அரசன் அலெக்சாண்டர் அந்த சித்தரை நோக்கி போகிறாங்க. போன உடனே என்ன வேணும்னு கேட்கிறாரு. எல்லாரும் அரசனாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டரை பார்த்துதான் என்ன வேணும்னு கேட்பாங்க மக்கள்லாம். ஆனா அந்த சித்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. பார்த்த உடனே கேட்ட உடனே நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க, உங்களை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப எளிமைப்பா, இப்பவே வந்துருன்னா அந்த இப்பவே வந்துருன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் திருவார்த்தை. ஆனா அலெக்சாண்டருக்கு அது வெறும் வார்த்தையாக இருந்தது. அவன் அதை எப்படி எடுத்துக்கொண்டான்னா, உங்களை மாரி வரணும் தான், ஆனா இப்ப என்னால வர முடியாது, எனக்கு சில கடமைகள் இருக்கிறது. என்னப்பா கடமை அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல பாதிக்கும் மேற்பட்ட நாடுகளை நான் பிடித்து விட்டேன். மீதம் இருக்கக்கூடிய நாடுகளை பிரிந்த பிறகு என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிந்துவிடும். என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று இப்போதைக்கு உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போறான். அப்படி போகும்பொழுதுதான் நம்ம பகுதிக்கு அங்க வரும் பொழுது ஈட்டியால் குத்தப்பட்டு அவன் ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கிறான். அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவன்கிட்ட இல்லாத ஒரு பொருட்செல்வமே இல்லை. அவன் கூடவே மருத்துவர் குழு எல்லாம் இருக்கும். அப்படி மருத்துவர் குழு எல்லாம் இருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஒரு 24 மணி நேரம் இந்த உடலிலே என்னுடைய உயிரை இருத்துங்கள் என்று சொல்றோம். மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல நிறைய ரத்தங்கள்லாம் ஓடிவிட்டது, அது ரொம்ப சற்று சிரமம் மகாராஜான்னு சொல்றாங்க. நான் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 60% நாடுகளை பிடித்து விட்டேன். நீங்க எந்த நாடுகளை எப்பொழுது கேட்டாலும் தருகிறேன். ஒரு 24 மணி நேரம் இல்லை என்றால் கூட ஒரு 2 மணி நேரம் என்னுடைய இந்த உடலிலே இந்த உயிரை நிறுத்துங்கள் கேட்கிறான். அதுவும் முடியாது, எப்ப போகனே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய தாயாரை பார்க்கணும்னு சொல்றாரு, முடியாதுன்றாங்க. அவன் உலகத்துல முக்காவாசி நாடு பிடிச்சிட்டான் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அவனுடைய உயிர் எப்ப போகும்னே தெரியல. அவன் எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு பொருள் அவனிடம் இருக்கிறது, இந்த உலகத்தையே பிடித்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த அரசனுக்கே அந்த மரணப்படுக்கையில அவன் என்ன கேட்கிறான்னா, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அப்படின்னு கேட்கிறான். அப்பவும் அவர்களால் முடியாது என்று சொன்ன உடனே, சரி நீங்க நான் சொல்வதை நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி என்னுடைய சவப்பெட்டியில எல்லாரும் சவப்பெட்டியில அந்த உன்னுடைய உடலை வைத்து மூடி விடுவார்கள். நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய 2 கையும் வெளியில வச்சு திறந்து விடுங்க.
இந்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட நாடுகளை பிடித்து விட்டு போகும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறான் என்று உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்றோம். அப்ப நம்ம இந்த உலகிலே ரொம்ப இருந்து 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 இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மாவீரன் அலெக்சாண்டருக்கே அந்த நிலைமை என்ன நாம நினைத்து பார்க்கணும். இந்த உலகம் என்பது அசத்து அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். இந்த அசத்தையே பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த அசத்தை என்பது நிலை இல்லாதது, எப்ப வேணாலும் போகும். பட்டினத்தார் ஒரு பாடல சொல்லுவார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் இல்லாது கண்டார். அது ஒரு செகண்ட் கூட நிற்காது. நம்ம இந்த உடம்புல இந்த உயிரினுடைய எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நமக்கு இறைவன், அதுதான் அந்த பிராரத்தம். இந்த வினை கொள்கையில ஆகாமியம் என்பது நாம் ஈட்டக்கூடிய வினைகள். பிராரத்தம் என்பது இந்த பிறவியில இறைவன் கருணையால் நமக்கு தந்தது. சஞ்சிதம் என்பது முற்பட்ட பல பிறவிகளில் நாம் ஈட்டிய வினை குவியல். அந்த தன்மையிலும் இறைவனுடைய கருணையை நாம் எண்ணி பார்க்கணும். பாருங்க, சஞ்சிதம் என்ற ஒரு பெரிய ஒரு வினை குவியல் எவ்வளவு நாம் வினை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆன்மா இந்த பிறவியில எவ்வளவு வினைகளை தாங்குமோ அவ்வளவு வினைகளை மட்டும்தான் பிராரத்தத்தில் சேர்த்து அனுப்புகிறான் பெரும் கருணையோடு. நாம் என்ன நினைக்கிறோம், நான் எல்லா கோயிலுக்கும் நாள்தோறும் பிரதோஷத்துக்கு போறேன், பௌர்ணமி போறேன், ஆனா இறைவன் என்னை வந்து சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறைவன் ஒருபோதும் நம்மை சோதிப்பது இல்லை. ஏன்னா இறைவனுக்கு தான் நம்மை பற்றி நம்ம நல்லாவே தெரியும். நம்மை பற்றி நமக்கு தெரிவதை விட இறைவனுக்கு தான் நம்மை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா அதே திருமூலர் தான் சொல்லுவாரு, உள்ளத்து ஒருவனை உள்ளொரு சோதியை உள்ள விட்டு ஓரணி நீங்கா ஒருவனை. இறைவன் எப்படி நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறான், நமக்கு கூடவே இருக்கிறான். ஒரு ஆசிரியர் மாணவர் என்று இருந்தால் மாணவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆசிரியர் பரீட்சை வைப்பாரு. அந்த பரீட்சை வைக்கும்போது ஆசிரியர் அந்த மாணவர் எழுதுவதற்கேற்ப மதிப்பெண் தருவார். எதுக்காக அந்த பரீட்சை வைக்கிறார்? தேர்வு மாணவரை சோதித்து பார்ப்பதற்காக. ஏன்னா மாணவரை பத்தி அவருக்கு தெரியாது. நாம இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தோம், அவன் எப்படி எழுதிருக்கிறான்னு தெரியாது மாணவரை பற்றி. அதனால அவர் தேர்வு வைக்கிறார், சோதித்து பார்க்கிறார். இறைவன் அப்படி இல்லை. இறைவன் நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான். உள்ளத்து ஒருவனை உள்ளொரு சோதியை உள்ளம் விட்டு ஓர் அடி நீங்கா ஒருவன் சொல்றார். அவனை கண்காணி இல்லை காணும் இடமில்லை திருமூலரே சொல்றார். அவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறான். தாய்மொழி முதல் பாடலே அருளி இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் சோதிப்பானா? அவன் ஒருபோதும் சோதிப்பதில்லை. பெரும் கருணையோடு இந்த பிறவியில நமக்கு பிராரத்த வினையை ஊட்டி கொண்டிருக்கிறான். அந்த கருணையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி அவனிடத்துல எண்ணி பார்க்க 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 அவனிடத்துல அந்த அன்பு, அந்த பக்தி என்பது அப்பதான் நமக்கு அதிகமாக மீதும். அப்பதான் நமக்கு ஒரு நிகழ்ச்சி வரும். அதை நம்ம நினைத்து பார்க்கலன்னா நிச்சயமா நமக்கு ஒரு நிகழ்ச்சி வராது. ஏதோ வந்தோம், சரி நம்ம செஞ்சதுக்கு ஏதோ அந்த நூல்களில் படிக்கிறோம் சொல்றாங்கன்னு சொன்னா அந்த உணர்வு நிகழ்ச்சியில வராது. அந்த நிகழ்ச்சி வரும்பொழுதுதான் நம்ம உணர்வில நாம் உணர்கிறோம் என்பது. அதுதான் என்ன சொன்ன திருவார்த்தை. அப்படிப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டருக்கே அந்த நிலைமைனா நாம எல்லாம் எவ்வளவு அப்படின்றத பார்த்து கொள்ளலாம். அதனால இந்த அசத்தாகிய உலகத்தை பிடிக்க வேண்டாம் என்பதுதான் பொருள். அப்ப அவர் சொன்னாரு, இப்பவே வாழ் கூப்பிட்டாரு இல்லையா, அதுதான் திருவார்த்தை. அப்ப அவன் போயிருந்தானா ஒருவேளை அவனுக்கு தெளிவு கிடைத்திருக்கலாம். மாவீரன் அலெக்சாண்டருக்கு அந்த பிறவிலேயே அவனுக்கு தெளிவு கிடைக்கணும்னா ஒருவேளை அவர் கூப்பிட்டாரு இல்லையா, அவர் தான் அது குருநாதர், அவர் தான் சொன்ன வார்த்தை திருவார்த்தை. அவன் வெறும் வார்த்தையாக நினைத்ததுனால் கடமை இருக்கிறது என்று போய்விட்டான். எதனால? இந்த உலகமாகிய அசத்தையே பிடித்துக் கொண்டிருந்தான். இந்த உலகம் எல்லாம் அசத்து, அது நிலை இல்லாதது, நிலையானது எது? அது சிவம். அது குருநாதர் தான் சிவமாக வந்திருக்கிறார் என்று நாம் நினைத்து பிடித்தோம்னா அந்த நிலையில் தான் நமக்கு அறிவிலை தெளிவு வரும் என்பதை நம்ம கேட்கிறோம். அதுதான் திருவார்த்தை அப்படின்ற ஒரு பதிவுமே மணிவாசக பெருமான் அருள் இருக்கிறார். திருவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. இப்ப நம்ம பார்த்தோம், தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். கடைசியா சொன்னாரு, தெளிவு உரு சிந்தித்தல் தானே சொன்னார். தெளிவு உருவமாக இருக்கிறார். உரு சிந்தித்தல் சொன்னார். அந்த சிந்தித்தல் தானே என்பது அதுதான் குருவே சிவம் நீங்க தலைப்பு கொடுத்தாரு இல்லையா. அது குருநாதர் ஒரு பெரிய ஒரு ஆச்சாரமாக ஒரு 9 அடி உயரத்துல
நம்மை போல இல்லாமல் ஒருவர் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஓடும். நமக்காக இறைவன் கருணை தாங்கி நம்மை போலவே ஒரு மானுட சட்டை தாங்கி அந்த குருநாதனுடைய அறிவிலே வந்து உணர்த்துகிறார். அதுதான் குருவே சிவம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஒரு வேற்று ஒரு நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம், ஒரு ஜப்பான், நமக்கு இந்த மொழி தெரியாது என்று சொன்னால் நாம் பிறந்த தமிழகத்திலே நமக்காக தமிழிலே வந்து நமக்கு அந்த உபதேசத்தை செய்து வைக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளையும் குருவர்களையும் நாம் பூர்ணமாக பெற்றிருக்கிறோம் என்பது பொருள். அதுதான் அந்த குரு சிந்தித்தல் தானே. அது திருமூலரே சொல்லுவாரு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் உள்ளம் பெரும்பூரி உன்னுடம்பாளை. அந்த பாடல்ல சொல்லுவார் கடைசியா, தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று அருள் செய்வார். அப்ப திருமூலரே சொல்லுவாரு, குருவே சிவம் என கூறினன் நந்தி. யார் சொன்னது? நந்தினா அவருடைய குருநாதர் சொன்னாரா? திருமூலர் பெருமானுக்கு குருநாதர் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானை அவர் சிவமாகவே பாவிப்பார். அதனால குருவே சிவம் என கூறினன் நந்தி, என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொன்னாரு? குருவே சிவம்னு சொன்னாரு. குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். அது குருவே சிவம் என்று அவர் நினைத்து பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். அப்படி சிந்திக்காமல் இருக்கிறார்கள். ஓறுதல், அதுக்கு எதிர்ச்சொல் ஓரார். அதான் சொல்லுது, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே மூணாவது சொல்லு, சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த மூன்றாவது அடியில் சொல்றாரு, குருவே சிவனுமாய் கோணுமாய். கோணுன்னா இந்த இடத்துல ஆச்சாரிய கோலத்திலே, ஆச்சாரிய கோலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் குருவே சிவனுமாய் கோணுமாய் அப்படின்னா ஆச்சாரிய கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த குருநாதர் தான் சிவன், அவர் தான் இறைவன். அதான் சொல்றாரு, குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றது ஓர் கோவே. கடைசியில் சொல்றாரு, அந்த உரை உணர்வு அற்றது, அந்த உரை உணர்வு அற்ற நிலை எப்பொழுது நமக்கு வாய்க்கும்னு கேட்டா, நம்ம ஒரு சமய தீக்கை பெறுகிறோம், ஒரு விசேட தீக்கை பெறுகிறோம். அப்படி பெற்று நாம் அந்த தீக்கை முறையை பின்பற்றும் பொழுது நாள்தோறும் அந்த ஒளித்திராக்க மணிகளை நாம் செபிப்போம். இந்த எண்ணுதல் கிடக்கூடிய 108 முறை அல்லது 2 நாள் 216 முறை, அப்படி அந்த செபிக்கக்கூடிய நிலை தான் நமக்கு ஆரம்ப நிலை. அந்த நிலையில் இருக்கும் பொழுது தான் அந்த ஐயா கூட அந்த அகப்பூசையை பற்றி சொன்னாங்க மோகன் ஐயா. அந்த நிலை தான் நமக்கு வந்து ஆரம்ப நிலை. அந்த செபிக்கும் பொழுதுதான் நம்ம வந்து அந்த கண்ணை மூடி அந்த செபிக்கக்கூடிய நிலையில் அந்த சமயதீக்கை பெறக்கூடிய நண்பர்கள், அதுக்கு அடுத்த நிலையில செவிதீக்கை பெறக்கூடிய நண்பர்கள்லாம் அதை செபிக்க அந்த புறத்திலே இறைவனை பார்க்காமல் அகத்திலே நாம் இறைவனை பார்க்க ஆரம்பிப்போம். அகத்திலே குருநாதர் நமக்கு உபதேசித்த மந்திரத்தை கொண்டு குருவை நாம் பார்க்கும்போது அந்த குருவே சிவமாக வெளிப்படுவார். அதனாலதான் புறப்பூசையை விட அகப்பூசை தான் சிறப்பு. அது நம்ம தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை எங்க கண்டுகொண்டேன்னு சொன்னாரு? என்னுள்ளே, வெளியிலன்னு சொல்ல, என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அதுதான் அந்த அகப்பூசை. அது அந்த உரை உணர்வு அற்றதோர் கோவைன்னு சொல்றாரு இல்லையா, அந்த தன்மை நமக்கு இது நாள்தோறும் அந்த பயிற்சி செய்ய 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 நமக்கு அந்த அகப்பூசை நமக்கு வாய்க்க பெறும். அது நாள்தோறும் தவறாமல் செய்ய 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 நமக்கு குருநாதனுடைய குருவர்களாலும் இறைவனுடைய திருவர்களாலும் அந்த தெளிவு நம்முடைய அறிவிலே கிட்டும். அதை சொன்னார். இப்ப இந்த பாடல்ல காண்டல் முதல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்படின்னு சொல்றாங்க. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், கடைசியா தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று சொன்னார். அப்ப என்ன சொல்றாரு? காண்டல், செப்பல், கேட்டல், சிந்தித்தல், இப்படி 4 சொன்னாரு. 4 சொல்லும் போது இறைவனுடைய வடிவங்களை சொல்லும் போது தடத்த நிலையில 3 நிலை, உருவம், அருவுருவம், அருவம் சொல்லுவோம். சொரூப நிலைன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? இதுல காண்டல் என்பது அது உருவ நிலையை குறிக்கும். அந்த செப்பல் என்பது அருவுருவ நிலையை குறிக்கும். அந்த கேட்டல் என்பது அருவ நிலையை குறிக்கும். சிந்தித்தல் என்பது சொரூப நிலையை குறிக்கும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த உருவம், இந்த இடத்துல சொல்லக்கூடிய உருவம் என்பது ஞானத்தில் சரியை. பொதுவா சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்வதை விட சரியில் சரியை, சரியில் கிரியை, இப்படி 14 வரும். அதுல ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதை இன்னும் பிரிக்கும் பொழுது நம்முடைய சிவஞான முனிவர் என்ன சொல்வாரு?
உபாயம் உண்மை என்று பிரிப்பார். அது 32 பிரியும். அது நம்ம சிவஞான போதம், நம்முடைய சிற்றுரை, மாவாடியம் போன்ற நூல்களில் படிக்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். சிவஞான முனிவரிடம் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். அது ஞானத்தில் சரியை என்பதுதான் இங்க காண்டல், ஞானத்தில் கிரியை என்பதுதான் இங்க சொல்லக்கூடிய திருமூலர் சொல்லக்கூடிய செப்பல். ஞானத்தில் யோகம் என்பது கேட்டல், ஞானத்தில் ஞானம் என்பதுதான் சிந்தித்தல். இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, தெளிவில் சீலம், தெளிவில் நோன்பு, தெளிவில் தெளிவு, தெளிவில் அறிவு, இப்படி 4 வகையில் சொல்லுவோம். அது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இப்படி இந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே என்ற இந்த பாடலை நாம் நினைவாக வைத்துக் கொண்டால் குரு வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நமக்கு குரு வழிபாடு நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை போக்கும். அந்த உபதேசம் நமக்கு என்ன செய்யுது? நம்முடைய அறியாமையை தான் நம்ம முதல்ல போக்கும். முதல்ல ஒரு முதல்நிலை தீக்கி கொடுக்கிறோம், அது கொஞ்சம் போக்கும், அப்புறம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம், அப்படி வர வர இறைவனுடைய அருளாலும் குருவர்களாலும் நம்ம ஆன்மாவுடைய பக்குவ நிலையை கொண்டு இறைவன் குருநாதரை அதிர்ப்பித்து நமக்கு உணர்த்துவார். அப்ப குரு வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை நாங்கெல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடல்கள் நமக்கு சொல்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இந்த தலைப்பினுடைய சொற்பொழிவை நாம் நிறைவு செய்து நம்முடைய நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. அந்த பரிசு பெறக்கூடிய அந்த குழந்தைகள், நம்முடைய அந்த பரிசு பெறக்கூடிய குழந்தைகள் பெற்றோர் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எத்தனை நண்பர்கள் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களெல்லாம் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களை எங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். குழி வாழ்க்கைய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. இதழ் ஆசிரியரிடம்